சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏடா கிறுக்கு ஜெயரவி கிறுக்கு பிடிச்சிச்சா? நீ குடும்ப விஷயத்த 4 சோத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த பொண்டாட்டிகிட்டையோ மாமியார்ட்டையோ அம்மா அப்பாட்டையோ பேசி தீக்குவியா? அதை விட்டுவிட்டு மீடியா முன்னால் அழுதுகிட்டு இருக்க. தண்ணியை போட்டு அந்த நாள் வளர்றாருங்க. பொய் 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 பொய். ஒரு ஆம்பளை அழுவானா? தண்ணியை போட்டு அந்த நாள் அழுவான். இது சுத்த பொய். ஜெயரவி தான் தன்னுடைய கை நிரம்ப அறுத்துக்கிட்டு ரத்தம் தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதை எடிட்டர் மோகனே சொன்னார். கெனிஷா ஏன் ஒன்று யாருடைய மிரட்டலும் பிளாக்மெயிலும் கிடையாது. ஜெயம் நடந்ததும் பிளாக்மெயில் திருமணம் அல்ல. கெனிஷாவுடன் ஜெயம் ரவி லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. யார் இந்த கெனிஷா? இந்த மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. நான் வாங்கின வீட்டிலே என்னை விடலை, எங்கள் பசங்களை பார்க்க விடலை, என்ன ஒரு கொத்தடிக்குமே நடத்துனாங்க. ஷூட்டிங்கில் நான் யாரோட இருக்கேன், அடுத்த ரூமில் லேடிஸ் இருக்காங்களா, யார் இருக்காங்க, நடிகை இருக்காங்களா அப்படிங்கிறலாம் என்னுடைய டிரைவர் உதவியாளர்கிட்ட என் பொண்டாட்டி கேட்டார். அதனால் அவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க பல தகவல்கள் சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ வேணால் அவருடைய வீட்டுக்கு வரலாம், அவருடைய மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பார்க்கலாமே. அவர் வரவே இல்லை, குழந்தைகளையும் பார்க்கல. குழந்தைகளுக்கு பர்த்டேன்னு சொல்லியும் கூட அவர் வரல என்று அவங்க சொன்னாங்க. இப்போ எதுக்கு கையை எடுத்துக்கிட்டாரா? கெனிஷா ஓடி போயிட்டா. அந்த வருத்தத்தில் தண்ணி போட்டு அறுத்துக்கிட்டார். அறுத்து கொண்டார் என்பதை விட அறுத்தது அது மாதிரி நடித்தார், அவ்வளோதான். இட்லி நடிகனா யார்? குஷ்பு இட்லி. குஷ்பு யார்? ஒரு நல்ல நடிகை, ஒரு அரசியல்வாதி, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தயாரிப்பாளர். ஆவணி பிக்சர்ஸ்னு வச்சுருக்காரு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், இப்போ சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கெனிஷா அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அடுத்த நாளே ஜெயம் ரவி அவர்கள் கண்ணீரோட ரொம்பவே ஆவேசமாக ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு சார்? இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். அந்த பெருமை எனக்கு தான் தெரியணும். ஏன்னா கெனிஷாவுடன் ஜெயம் ரவி லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. யார் இந்த கெனிஷா? அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்தான உயிருக்கு போராடுற நிலையில் ஜெயம் ரவி வந்தார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இந்த விஷயங்களை நான் பேசினேன். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அதுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லும்போது பல திடுக்கிடும் தகவலோடு சொன்னார். அது நேற்று சொன்னதிலே பாதி அன்னைக்கு சொன்னது தான். இந்த மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க. நான் வாங்கின வீட்டிலே என்னை விடலை, எங்கள் பசங்களை பார்க்க விடலை, என்ன ஒரு கொத்தடிக்குமே நடத்துனாங்க. என் பொண்டாட்டி என் மேலே சந்தேகப்பட்டா. ஷூட்டிங்கில் நான் யாரோட இருக்கேன், அடுத்த ரூமில் லேடிஸ் இருக்காங்களா, யார் இருக்காங்க, நடிகை இருக்காங்களா அப்படிங்கிறலாம் என்னுடைய டிரைவர் உதவியாளர்கிட்ட என் பொண்டாட்டி கேட்டா. அது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னார். உடனே ஜெயம் ரவியோடைய மாமியார் என்ன தொடர்பு கொண்டாங்க. ஜெயம் ரவி மாமியார் எனக்கு அவங்க நடிகையாக இருக்கும்போதே பழக்கம். அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் நடிக்க வந்தாங்க. 2 பேரும் நிறைய படங்கள் நடித்தாங்க. அப்போது ஆர்த்தியோடைய அம்மா, ஆர்த்தியோட அப்பா கூட ஒரு ஜோடி சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தாங்க. 2 பேருக்குள்ளே லவ் ஆகிடுச்சு. அவரையே கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆர்த்தியோட அம்மா. அவர் யாருன்னா, அவர் சாதாரணமான ஆள் இல்லை, பல 100 கோடி ரூபாய்க்கு அதிபதி. அவர் பங்களா எங்கே இருக்குன்னா, இந்த கடற்கரை சாலையில் பிஷப் வீடு இருக்குல்ல, பிஷப் பங்களாவுக்கு அடுத்த பங்களா இவங்க பங்களா. அவங்க பங்களா அந்த ரோடில் ஆரம்பித்து கடற்கரையில் போய் முடியும்.
அங்கே நிறையா படப்பிடிப்புலாம் நடத்தாங்க. அது பேர் கல்பனா ஹவுஸ்னு பேர். கல்பனா ஹவுஸுக்கு சொந்தக்காரி பேர் கல்பனா. யார் இந்த கல்பனானா மைசூர் ஜெய சாம்ராஜ உடையார், மைசூர் ராஜா மற்றும் தமிழ்நாடு முன்னாள் கவர்னர், அவருடைய சென்னை மனைவி. அவருக்கு பிறந்தவர் தான் ஆர்த்தியோட அப்பா. இந்த டீட்டெயில் எனக்கு ஃபுல்லாக தெரியும். அதனால் அவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க பல தகவல்களை சொன்னாங்க. அந்த இப்போ ஈசிஆர் ரோட்டில் குடியிருக்கிற பங்களா ஜெயம் ரவி பேரில் வாங்கப்பட்டது தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு வருஷமாக இஎம்ஐயே கட்டலை. பேங்க்லேருந்து ஜப்திக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த பணத்தை பூரா கட்டினது ஜெயம் ரவியோட மாமியார். அந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வாட்ச்மேன்லாம் கிடையாது. அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ வேணால் அவருடைய வீட்டுக்கு வரலாம், அவருடைய மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பார்க்கலாமே. அவர் வரவே இல்லை, குழந்தைகளையும் பார்க்கல. குழந்தைகளுக்கு பர்த்டேன்னு சொல்லியும் கூட அவர் வரல என்று அவங்க சொன்னாங்க. அது இல்லாமல் நேற்று முந்தின நாள் வீடியோவில் ஜெயம் ரவி சொன்னார், எங்கள் மாமியாரை என் பொண்டாட்டியை தயாரிப்பாளராக்குனதே நான் தான் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்கிறார். அது சுத்த பொய். ஏன்னா ஜெயம் ரவி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜெயம் ரவி மாமியார் சினிமா ப்ரொடியூசர், சீரியல் ப்ரொடியூசர். அவங்க தயாரித்த ஒரு தொலைக்காட்சி படத்தில் நான் நடித்தேன், அவங்க கையில் சம்பளம் வாங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி, கதை வசனம் எழுதியவர் இன்றைக்கு பிரபல நடிகராக இருக்கிற சிங்கம்புலி. அதனால் அவங்க தான் அந்த படத்தை தயாரித்தாங்க. ஏன்னா மருமனுக்கு மார்க்கெட்டில் மருமனுக்கு படம் இல்லை, வீட்டில் சும்மா இருந்தார். அதனால் அவங்க மறுபடியும் நடிகராக்கி சஸ்டெயின் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயம் ரவி மாமியார் ஜெயம் ரவி வச்சு படம் எடுத்தாங்க. அதுக்கான சம்பளத்தையும் ஜெயம் ரவி கொடுத்துட்டாங்க. அதனால் வவுச்சர்லாம் என்கிட்ட காமிச்சாங்க. இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் படப்பிடிப்புக்கு போனால் அவன் எப்படி இருக்கான், யாரோட தங்கியிருக்கான், சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க தான் செய்வாங்க. அந்த சந்தேகம் ஏற்படாத வகையில் ஜெயம் ரவி நடந்து கொள்ள வேண்டும். அதுதான். ஓகே சார், ஜெயம் ரவி அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் கல்யாணம் நடந்தது, அது ஒரு பிளாக்மெயில் பண்ணி தான் என்ன மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது உண்மையா? தண்ணியை போட்டு அந்த ஆள் வளர்றாருங்க. பொய் 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 பொய். ஒரு ஆம்பளை அழுவானா? தண்ணியை போட்டு அந்த ஆள் அழுகலாம். இது சுத்த பொய். அதாவது ஆர்த்தியை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காரு. யார்? எடிட்டர் மோகன்ட்ட. எடிட்டர் மோகன் சொல்லியிருக்காரு, வேண்டாம்ப்பா, அந்த குடும்பம் பெரிய குடும்பம், வேண்டாம், அவனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜெயரவி தான் தன்னுடைய கை நிரம்ப அறுத்துக்கிட்டு ரத்தம் வந்து தற்கொலை முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அதை எடிட்டர் மோகனே சொன்னார், என் பையன் இப்படி செஞ்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறார்? ரெண்டாவது, கையை அறுத்து கொண்டு தற்கொலை செய்கிற அளவுக்கு ஆர்த்தி கோழை அல்ல. பிறக்கும்போதே சில பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க, சின்ன வயசுலேயே வெளிநாட்டுக்கு போனவங்க. அதனால் அந்த அம்மா அது செய்யவே இல்லை, ஆர்த்தி செய்யவே இல்லை. ஜெயரவி சொன்னது பொய். ஓகே சார், அதே மாதிரி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க, அதனால நான் வந்து என்னையே வந்து திரும்பவும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கையெல்லாம் காட்டினாரு சார் ப்ரெஸ் மீட்டில். திரும்பவும் சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே பண்ணியிருக்காரு அர்த்தம். அப்போ ஏன் என் பொண்டாட்டி கையெடுத்துட்டேன்னு சொல்கிறாரு? போதையில் வளர்றாருன்னு தெரியுதா? முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கிறார் ஜெயரவி. இப்போ எதுக்கு கையை எடுத்துக்கிட்டாரா? கெனிஷா ஓடி போயிட்டா, அந்த வருத்தத்தில் தண்ணி போட்டு அறுத்துக்கிட்டார். அறுத்து கொண்டார் என்பதை விட அறுத்தது அது மாதிரி நடித்தார், அவ்வளோதான். கெனிஷா ஏன் ஒன்றா? யாருடைய மிரட்டலும் பிளாக்மெயிலும் கிடையாது. ஜெயரவிக்கு நடந்ததும் பிளாக்மெயில் திருமணம் அல்ல. இரு வீட்டு பெற்றோரும் கலந்து நடந்த பெரிய அளவில் திருமணம். எல்லாருமே கல்யாணத்தெல்லாம் வந்துருந்தாங்க. அதை எப்படி பிளாக்மெயில் திருமணம்னு சொல்கிறாரு? பொய் 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 பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கார் ஜெயரவி. காதில் பூ சுற்றுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உடம்பு பூரா பூ சுற்றிக்கிட்டு இருக்காரு ஜெயரவி.
இதை நான் ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து அந்த பிரஸ் மீட்ல இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த 3 எழுத்து இட்லி நடிகை அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது யாரா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? அதான் குஷ்புவே பாதி சொல்லிட்டாங்களே. இட்லி நடிகைன்னா யார்? குஷ்பு இட்லி. குஷ்பு யார்? ஒரு நல்ல நடிகை, ஒரு அரசியல்வாதி, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தயாரிப்பாளர். ஆவணி பிக்சர்ஸ்னு வச்சுருக்காரு. ஸோ அவங்க சீரியலும் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்த்தி அம்மா வந்து சீரியல் ப்ரொடியூசர், ஃபிலிம் ப்ரொடியூசர். குஷ்புவும் ஆர்த்தி அம்மாவும் ரொம்ப நெருங்கிய தோழிகள். அதனால் தோழியுடைய மருமகனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. ஏன்ப்பா நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, கனிஷா விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தப்பா? இது குஷ்பு கேட்டிருக்க. ஒரு மனிதன் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான்னா, எப்பா தப்பான வழியில் போகாதப்பா, நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறது தப்பா? குஷ்புவோடு பல விஷயங்களில் நான் முரண்படுவேன். இந்த விஷயத்தில் குஷ்புவுக்கு நான் ஆதரவு. ஓகே சார். அதே மாதிரி வந்து விவாகரத்து ஆற வரைக்கும் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். நடிக்கிறது நடிக்காது அவர் இஷ்டம். யாருமே அவரை நடிக்க கூப்பிடலை, நடிக்க வாய்ப்பு இல்லை. கௌரவமாக நான் வந்து விவாகரத்தார வரைக்கும் நடிக்க மாட்டேங்கிறது. இவர் நினச்சா நடிப்பேங்கிறது. அதுக்கப்புறம் நடிப்பேன்னா மார்க்கெட்லாம் போன பிறகு ஜெயரவி யார் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவா சொல்லுங்கள்? அதெல்லாம் நடக்கிற காரியமா? சும்மா ஏமாத்துறது அதெல்லாம். ரெண்டாவது, இப்போதைக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. நேற்று இவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அதாவது குடும்ப நீதிமன்றத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் குடும்ப செலவுக்கு, படிப்பு செலவுக்கு ஜீவனாம்சம் வேணும், இடைக்கால ஜீவனாம்சம் வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா விவாகரத்து முடிஞ்சு ஜீவனாம்சம் எவ்வளோங்கிற வர லேட் ஆகலாம். ஸோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டு உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 வாரத்தில் இந்த இடைக்கால நிவாரணம் பற்றி, இடைக்கால ஜீவனாம்சம் பற்றி தீர்ப்பு சொல்லணும்னு கீழ் கோர்ட்டுக்கு, அதாவது குடும்ப நல கோர்ட்டுக்கு உத்தரவு விட்டுருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட்டு தகவல். இப்போது இவர் தண்ணியை போட்டு அழுகுறாரு. ஆம்பளை ஒரு அழுவானையா எங்கேயாச்சும்? தண்ணி அடித்தவன் தான் அழுவான். ஏன்னா பொம்பளை சிரிச்சா போச்சு, ஆம்பளை அழுதா போச்சு. இதுதான் பழமொழி எந்த சூழ்நிலையிலும். ரெண்டாவது, ஏடா கிறுக்கு ஜெயரவி கிறுக்கு பிடிச்சிச்சா? நீ வந்து குடும்ப விஷயத்த, 4 சோத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்த பொண்டாட்டிகிட்டையோ மாமியார்ட்டையோ அம்மா அப்பாட்டையோ பேசி தீர்ப்பியா? அதை விட்டுவிட்டு மீடியா முன்னால் வந்து அழுதுகிட்டு இருக்க. இதுலேருந்தே தெரியலையா ஜெயரவி கிறுக்குன்ட்டு? எடிட்டர் மோகன் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். எடிட்டர் மோகன் இப்போது இருக்கிற இளையராஜா ஸ்டுடியோ நுங்கம்பாக்கம் ஐரோவில் அவர் உள்ளே போனோன்னா வலது பக்கம் தான் அவர் ஆஃபீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய திறமையால் முயற்சியால் முன்னுக்கு வந்தவர் எடிட்டர் மோகன். அவர் வந்து கல்யாணத்தின் போது நாசமாக போன்ட்டு அச்சதை போட்டாருன்னு சொல்கிறியே, அப்போவே நீ உஷாராக இருக்க வேண்டியதானே? அப்படி அவர் போடலை, அது வேறு விஷயம். போய் சொல்கிறான். எடிட்டர் மோகன் பேர்லேயும் தன்னுடைய அப்பா பேர்லேயே போய் சொல்லிட்டு இருக்காரு ஜெயரவி. சரி, இவ்வளோ நடந்திருக்குல்ல, இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்ல வேண்டியதானே? உங்கள் அண்ணன் முன்னே உருவாக்கின இயக்குனர் ஜெயராஜாட்ட போய் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு மீடியா முன்னில் வந்து வளரிக்கிட்டு இருக்க. இவங்க கேவலமாக தெரியலையா? எத்தனை படத்தில் நான் வந்து இப்போ பல நடிகையோடு நடித்தேன்னு பெருமையாக பேசுகிறிய, இது வந்து மீடியா முன்னால் சொல்ல வேண்டிய விஷயமா? நான் கேட்குறேன். அதனால் ஜெயம் ரவி போதையை போட்டுட்டு அளவுக்கு மீறி புலம்புனது தான் அந்த பேட்டி. ஓகே சார். அதே மாதிரி வந்து அவருக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதுவே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விக்ரம் அவங்களுமே வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜெயம் ரவி கிட்ட வந்து காசு வேணும்னா கூட அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் கேட்டு வாங்குவார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இதுலேருந்து என்ன தெரியுது? நான் அவங்கள தயாரிப்பாளர் ஆக்குனேன்னு சொன்னது பொய்ன்னு விக்ரமே நிரூபிச்சிருக்காருல. அவங்க மாமியார் தான் பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. சரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னா ஏன் நீ தனியாக பணம் எடுக்க முடியாதா? ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தானே. நானும் தான் என் மனைவியோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அதுக்காக பணம் எடுக்க முடியாதுன்னு யார் சொன்னா? இதுவும் போய் அவர் கையில் பைசா இல்லாமையா இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. தண்ணி அடிக்கிறது ஏது காசு? இப்போ தாஜிவரம் அடையார் பார்க் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்கு. அது யார் ஃப்ளாட்டு? அங்கே தங்கிட்டு தானே பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம்
ஏன் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பது நல்லவையாக இருக்கட்டும். ஒழுங்கு மரியாதையாக மனைவி ஆர்த்தி குழந்தைகளோட சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள், சேர்ந்து வாழுங்க. ஏன்னா புருஷன் கொண்டாட்டிகளை அடித்தடி வர்றது சகஜம், சண்டை போடுறது சகஜம் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படியா, நீ ஏதை பெருசுப்படுத்துகிற? கனிஷா போயிட்டாளா, போய் தொலையிட்டு விட்டு தொலைய வேண்டியதானே. போகிறவளை போய் காலில் பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பியா? இப்போ நீ கனிஷா வந்து உன்னோட வாழலைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்க. இது உனக்கு கேவலம் தெரியலையா? நீ ஆம்பளை தானே. அட போயா. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.